ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர்கே சிதிக்ஷா vlogs. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எங்கன்னா சிதிக்ஷாவோட அப்பா ஆச்சி வீட்டில். இப்போ யார் பண்ண போகிறாங்கன்னா சிதிக்ஷாவோட ஆச்சி. அவங்க இப்போ குக்கரில் மட்டன் வேக வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பெரிய டபரால் எண்ணெய் ஊற்றியாச்சு, ஹோல் ஸ்பைசஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டாச்சு. அதை வதக்கணும். அதே சைடில் ஒரு ஜாரில் கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக ஆனியன் போட்டு அதை அரைச்சி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டிருக்காங்க. இப்போது க்ரீன் சில்லிஸ் ஒரு 3 இது பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நம்ம போடுறோம். அதில் நம்ம எந்த காரமும் ஆட் பண்ணலை. நமக்கு காரம் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதில் கொத்தமல்லி இலையும் ஜஸ்ட் ஆனியன் மட்டும் அரைச்சி நம்ம போட்டிருக்கோம். கம்மியான காரம் தேவைப்படுறதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக இதை நல்லா வதக்கணும். உப்பு கொஞ்சம் தேவைக்கு போட்டுட்டு வதக்கலாம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறோம். இப்போ நம்ம 1 கிலோ பண்ணுறோம். இது ஒரு 7 to 8 மெம்பர்ஸ் கிட்ட சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு கர்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அது ரெண்டும் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கணும். இப்போ அத்தை வீட்டிலேயே ரெடி பண்ண பட்டை கிராம்பு பவுடர். இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். போடணுன்னா போடலாம், இல்லைன்னா பிரியாணி மசாலாவிலே நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் இருக்கும். ஸோ இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். மட்டன் 1 kg வேக வச்சுருந்தோம் குக்கரில். அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன ரைஸ் எடுத்துருக்கோன்னா சீரக சம்பா ரைஸு. ஸோ 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதை கால்குலேட் பண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டோம். இப்போ நல்லா கிண்டிட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி இலையும் புதினாவும் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம், லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இதான் ரைஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ கொதிச்சிருச்சு தண்ணி. ரைஸ் போட போகிறோம். ரைஸ் போடுறாங்க. இப்போ நம்ம ரைஸை போட்டுட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் போடுவோம். ஃபஸ்ட்டு ரைஸ் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். ஒரு வாட்டி கிண்டி கொடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக அரை லெமன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். ஏன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணுறதுனால புளிப்பு எப்படின்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறம் மேலே கொத்தமல்லி இலை நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, புதினா கொத்தமல்லி இலையும் மேலே தூவிட்டு கிளறிட்டு இப்போ நம்ம தம் போட்டாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம் நார்மலாக வச்சுக்கலாம். ஹையில் வைக்காமல் மீடியமாக வச்சுட்டு நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்கும்போது தண்ணி லைட்டாக இருந்தால் ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சிம்லேயே வைக்கணும். இப்போது மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.